வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, கோவக்காயில் கிரேவி மாதிரி பண்ணலாம். சூப்பராக இருக்கும். கறி குழம்பு மாதிரி இருக்கும். இந்த நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸில் அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கலாம் தாளிக்க. தேங்காய், இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த இஞ்சி, பூண்டு, தேங்காய், அது கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்து அதை அரைச்சிட்டு வந்துடலாம். அடுப்பில் கடாய் போட்டு ஆயில் ஊற்றிருக்கேங்க. இப்போ நம்ம சோம்பு போட்டுடலாம். வெங்காயம் போட்டுடலாம். தக்காளி போட்டிருக்கேங்க. கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் வதங்குறதுக்கு. கருவேப்பிலை போட்டுடலாம். நம்ம இந்த கோவக்காய் நல்லா போட்டு வதக்கிடலாங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. எல்லாருமே சாப்பிடலாம், இல்லாதவங்களும் சாப்பிடலாம், வராமல் இருக்கும். நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம். கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கோங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல குழம்பு மிளகாத்தூள், அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த கறி குழம்பு மாதிரியே இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். காரம் கம்மியாக போட்டுக்கிறேன், நீங்கள் வேணும் அதிகமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கொதிச்சோன்னா நம்ம இறக்கிற வேண்டியதுதாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், வேகட்டும். அவ்வளவுதாங்க. மூடி வச்சிடலாம். சாரி, உப்பு போடலைங்க. உப்பு போட்டுடலாம். இப்போ கோவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.